அம்மா அன்னைக்கு எத்தனை பாட்டில் என்ன வாங்கிட்டு போனீங்க? ஒரே பாட்டில் தான். வீட்டுக்கு போன உடனே தேய்ச்சேன். அந்த அரை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? எனக்கு ஜவ்வு விளையுச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸ்கேன் எதுவுமே பார்க்க மாட்டேன்ட்டீங்க. நீங்களாக தான் எனக்கு சொன்னீங்க என்ன வேதனை இருக்குன்னு. அது நான் தேய்ச்சி என்ன அரை மணி நேரத்துலேயே எந்திரிச்சு நின்று நடக்க ஆரம்பிச்சேன். சரி, அப்போ 7ஆம் தேதி இன்னைக்கு வந்திருக்கேன். அதாவது இன்னைக்கு டோக்கன் இருக்கிறதுக்கு தான் கட்ட முடியும். அதனால டோக்கன் மூலிகை மருந்தை வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போயிட்டு தேவைன்னா வருவாங்க. இல்லைன்னா மருந்து இப்போ நீங்கள் கட்டணுமா வேண்டாமான்னு கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு வலி ரொம்ப இருக்கா இல்லையா? எனக்கு இப்போ வலியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே மட்டும் லைட்டாக பெயின். இந்த பாட்டிலையும் தேங்க. இந்த மருந்து முடிஞ்சோன்னே வாங்க, இன்னொருக்கா வாங்க. அப்போ தேவைன்னா உங்களுக்கு கட்டுவோம், இல்லைன்னா வேண்டாம். பாண்டி சிங்கம்னாரி புத்தூர்கட்டு பாண்டி. இந்த வாதத்தால் யாரும் வந்துட வேண்டாம். வாதம் இங்கே யாரும் வந்துட வேண்டாம். வாதத்தை வீட்டில் நுப்பாட்டிட்டு வீட்டாளுக மருந்தை வாங்கி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவளுக்கு வாங்கி தேய்ங்க. இந்த வாதத்தாளுகளுக்கு இது தேய்க்கிறதுனால குணமாகங்கிறதெல்லாம் சும்மா. இந்த வாதம் மறுவாதம் வர விடாமல் தடுக்கும். சூம்ப விடாது. கையின் நரம்பு வலிக்க விடாது. இதை மட்டும்தான் என் சாமி பண்ணி கொடுக்கும். இதை வாங்கி தேய்ச்சாச்சு பழைய மாதிரி போயிடும்ங்கிறதெல்லாம் சும்மா கணக்கு. மறுவாதம் வர விடாது. காலு கை சூம்பாது. இந்த இளம்புலவாதம், இந்த ஆண்டிக்கப்பு இவங்களுக்கெல்லாம் கட்டுக்கட்ட வேண்டியதில்லை. மூலிகை மருந்து தேய்ச்சிங்கன்னா சூம்ப விடாமல் காப்பாற்றும். நரம்பு டெம்பராக இருக்காது, லூஸ் பண்ணும். கட்டுக்கட்டுறாள் ஆறாருன்னா எலும்பு முறிவுவ, இடுப்பு சவ்வு இந்த அம்மா மாதிரி விலை இருக்குது. அப்பா மருந்து கொடுத்து தேய்ங்கம்மா. தேய்ச்சிட்டு அண்ணே எனக்கு வலி ரொம்ப இல்லை, எங்களுக்கு மருந்து கொடுங்கன்னா கொடுப்பான். இல்லைண்ணே எனக்கு இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா நம்பர் டோக்கன் இருக்கான்னு கேட்பான். டோக்கன் இருந்தால் கட்டி விட்டுருவேன். இல்லைன்னா அதே மருந்தை வாங்கி தேய்ங்கம்மா. தேவைன்னா நாளைக்கு காலையில் டோக்கன் வாங்குறதுக்கு நாளான்னைக்கு வைத்தியம், இன்னைக்கு டோக்கன் கொடுத்து நாளைக்கு வைத்தியம்னு சொல்லி அனுப்புவான். ஏன் அப்படின்னா இந்த 70 பேருக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. நான் நைட்டுக்கு 7 மணிக்கு நான் அந்த மருந்து தயார் பண்ணுறதுக்கு என் சாமிகிட்ட உட்காந்து 5 மணி நேரம் காய்ச்சணும். அப்போ தான் இவங்களை மாதிரி ஆளுகளை நான் காப்பாற்ற முடியும். பொழுதன்னைக்கும் உங்களுக்கு நான் வைத்தியம் பார்த்தேன்னா இந்த மருந்தை தயார் பண்ணி நான் கொடுக்க முடியாது. அதனால் மக்கள் ஒத்துழைச்சி அதுக்கு தக்கன வாங்க. வாதம் மெயினாக தூக்கிட்டு வந்துட வேண்டாம். நடந்து வர்றாளா வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு போங்க. 2 நேரம் தேய்ங்க, 3ஆம் நேரம் சுடுதண்ணி வச்சு குளிங்க. அப்புறம் மறுபடியும் தேவையாக வாங்க. மறுவாதம் தடுக்கும். இளம்புள்ள வாதம், இந்த நாள்பட்டது பிறந்த விலையெல்லாம் தூக்கிட்டு வராதிய. அவங்களுக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டே வாங்க. சூம்பல் இல்லாமல் காப்பாற்றும். உடம்பு கொஞ்சம் தெம்பு கொடுக்கும். இதுதான் வித்தியாசம். இப்போ இருக்காள் டோக்கன் கட்டுக்கட்டுற ஆளுக தான். மற்ற ஆளுலாம் என்ன வாங்கிட்டு போகிறா டோக்கன் இல்லாத ஆளு. அம்மா என்ன வாங்கிட்டு போங்க, ரொம்ப நன்றி அம்மா. நீங்கள் சொன்னதுக்கு உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் உங்களை பார்க்க எல்லோரும் நல்லாப்பா. போயிட்டு வாங்க, நான் சொல்கிறேன். சிங்கம்னாரு கரெக்டாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்தால் திருப்பத்தூர் வழியாக வரலாம், இந்த பக்கம் வந்தால் கொட்டாம்பட்டி வழியாக வரலாம், அந்த பக்கம் வந்தால் புதுக்கோட்டை பொன்னமரா வழியாக வரலாம். சொல்ல விடுங்கம்மா. நல்லா பேசுனீங்க, என்னை நீங்களே கரைச்சல் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு வார்த்தை சொல்கிறேம்மா. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கிறக்கான நான் 300 ரூபா உங்களுக்கு கொடுக்க முடியாது. எனக்கு நீதி நேர்மை நானே தெரியும். என்னை பற்றி தெரியும் எல்லாருக்கும். தயவுசெய்து அதனால் யாராக இருந்தாலும் வாதால தூக்கிட்டு வந்துடாதே. என்ன மட்டும் வாங்கி போய் தேங்க. இந்த இளம்புல வாதத்துக்கெலாம் என்ன மட்டும் வாங்கி தேங்க. என்னைய பார்க்கணும்னு அவசியம் இல்லை. புத்தூர்கட்டு பாண்டி மூலி என்ன பேசும். வைத்தியம் கட்டுக்கட்டுறாள் எலும்பு முடிஞ்சாலும் மட்டும் என்னைய பாருங்கள். இதான் சரிங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை யாரும் வந்துடாதீங்க.